குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வினா வகை திறன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து மொத்தம் 9 ஸ்கில்ஸ் இருக்குது. அதில் வந்து வினா வகை திறன் வந்து முக்கியமான ஸ்கில்லு. அதனால் அதை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான கற்று தான். நம்ம வந்து எப்படி வந்து கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. கேள்வி கேட்டல் அப்படிங்கிறது இது வந்து முக்கியமானதாக இருக்குது கற்றலில். வினாக்கள் வந்து கற்றல் கற்பித்தலில் வந்து சோதித்தறிதல் ஆகியவற்றில் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றாங்க. வினாக்களை கேட்காத ஆசிரியர் வந்து ஒன்றுமே கற்பிக்காதவர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதில் வந்து உட்கூறுகள் 3 இருக்குது. கீழ்நிலை வினாக்கள், இடைநிலை வினாக்கள், உயர்நிலை வினாக்கள் அப்படின்னு 3 இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இதை ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். கீழ்நிலை வினாக்கள் அப்படின்னா நம்ம வந்து ஒன் வேர்டை கேட்போம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்தியாவின் தலைநகரம் என்ன, அந்த மாதிரி ஒன் வேர்டு கொஸ்டின்னா நம்ம ஒரே வேர்டில் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி அப்படின்றாங்க. இதுதான் வந்து கீழ்நிலை வினாக்கள், லோயர் ஆர்டர் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட நினைவாற்றல் கொண்ட விடைகளாக இருக்கணும், அறிவு பெறுதல் வினாக்களாகவும் இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் தானே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவே நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து கேட்கும்போது நம்ம இன்னும் ஒரு 2 வந்து எக்ஸ்ட்ரா எழுதணும் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கேள்வி வந்து லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் எடுத்துக்காட்டு எழுதும் போது ஒரு 2-3 கொஸ்டின் நீங்களாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இடைநிலை வினாக்கள். இடைநிலை வினாக்கள் அப்படிங்கிற சிறுவினா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மிடில் ஆர்டர் கொஸ்டின்ங்கிறது. இது வந்து கருத்து உணர்தல் நிலையில் வந்து விடைகளை வந்து நம்ம வந்து எழுதணும் அப்படின்றாங்க. தொடரோட பொருளை விளக்குறது, தொடரின் பொருள் உணர்ந்து ஒப்பிடல், வேறுபடுத்துதல், காரணங்கள் உணர்தல், அந்த மாதிரி உள்ள வினாக்களை தான் இது வந்து இடைநிலை வினாக்கள் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்திய கல்வி முறையை அமெரிக்க கல்வி முறையோடு ஒப்பிடு அப்படின்றாங்க. இன்னும் நம்மளாக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2-3 எடுத்துக்காட்டு வந்து எழுதிக்கலாம். இப்போ நுண்ணிலை கற்பித்தலுக்கும் பேரியல் கற்பித்தலுக்கும் உள்ள வேறுபாட்டை எழுதுக, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் 2-3 எக்ஸாம்பிளை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னா உயர்நிலை வினாக்கள். உயர்நிலை வினாக்கள்னா ஹையர் ஆர்டர் கொஸ்டின். என்ன சொல்லுவோம், நம்ம வந்து பெருவினா அப்படின்னு சொல்லுவோம்ல, 10 மார்க் கொஸ்டின், அதுதான் வந்து உயர்நிலை வினாக்கள் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம வந்து நிறையா வந்து நம்மளோட அறிவு சார்ந்து யோசித்து அந்த மாதிரி பகுத்து தொகுத்து மதிப்பிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்கூட்டியே யூகித்தல், தீர்மானித்தல், இதை வந்து நம்மளே யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து சிந்தனை வந்து நிறையாவும் இருக்கும், படைப்பாற்றல் தூண்டுவனமாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு என்னென்னா, நீ மாநில முதல்வர் ஆனால், அந்த மாதிரி. இன்னும் நம்மளாக ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 கொஸ்டின் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நிறைய பேஜ் வந்து ஒரு 2 பேஜாவது வரும். இது வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நுண்ணிலை கற்பித்தலில் உள்ள ஸ்கில்லில் ஏதாச்சும் ஒன்று எழுதுங்க அப்படின்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இருக்க 9 ஸ்கில்லில் ஏதாச்சும் ஒன்று விவரிக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வினா வகை திறனை வந்து விவரிக்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம இதை வந்து எழுதினாலே போதும். 5 மார்க்குக்கு. 10 மார்க்குக்கு வந்து ஏதாச்சும் ஒரு 2 ஸ்கில்லை வந்து பேஸ் பண்ணி மாடல் எபிசோடு அந்த மாதிரி எழுத சொல்ல வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. அப்படி ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா நம்மகிட்ட வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். இது வந்து நான் யூனிட் 1க்குரியது. யூனிட் 1 கிடையாது, யூனிட் 2. இதோட ஃபுல் பிடிஎஃப்மே என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.